வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொரிச்ச ரசம். அதாவது புளி, ரசப்பொடி, வெந்த பருப்பு எதுவுமே யூஸ் பண்ணாம சூப்பர் டேஸ்டியான ஒரு ரசம். இப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சாமான் அரைச்சிப்போம். அடுப்புல பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் தேங்காவை சேர்த்துட்டு லோ ஃபிளேம்லயே வறுத்துப்போம். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுத்து. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்ப இது ரெடியா இருக்கு. அடுப்புல ஒரு கிண்ணம் வச்சுட்டு 250 ml தண்ணி விட்டுப்போம். 2 தக்காளி பொடிசா நறுக்கிண்டு சேர்த்துருவோம். இந்த தக்காளியில இருந்தா புளிப்பு தன்மை வரப்போகுது நம்ம ரசத்துக்கு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. தக்காளில நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப அரைச்ச விழுத சேர்த்துருவோம். அதே மிக்சி ஜார்ல 300 ml தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை லோ ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷத்துல நுரைச்சி வந்துட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தாளிச்சுருவோம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துப்போம். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துண்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை ரசத்துல சேர்த்துருவோம். கொத்தமல்லி தழைகளையும் தூவிட்டுலாம். சூப்பரா ரெடி ஆயிடுது. சிம்பிளான ரசம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.